வெல்கம் டு கீர்த்தி விஸ்வா சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான விலாக் பார்க்க போறோங்க. குழந்தைகளை கண்டிப்பா இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயே ஆகணும். அப்படிப்பட்ட இடமான இந்தியாவில் லார்ஜஸ்ட் crocodile பார்க்கான நம்ம சென்னை ஈசிஆர் ரோட்ல இருக்கிற crocodile பார்க் தான் வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு டிக்கெட் பெரியவங்களுக்கு 100 ரூபாயும் சிறியவர்களுக்கு 50 ரூபாயும் சார்ஜ் பண்றாங்கங்க. திங்கட்கிழமை கண்டிப்பா போயிடாதீங்க. திங்கட்கிழமை லீவுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேட்டை பார்த்தாவே பயமா இருக்குது முருகேசா அப்படிங்கிற மாதிரி நம்ம 90s கிட்ஸுக்கு தெரியும். ஜுராசிக் பார்க் படத்துல வர கேட்டு மாதிரியே இருக்குதுல்ல. அதே மாதிரி உள்ள ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குதுங்க. குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி ஆமை வடிவில் சேர் எல்லாம் அமைச்சிருக்காங்க. இதை பார்த்தாவே நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும். மரத்துக்கு கூடங்க இந்தந்த டைப்பான மரம் அப்படிங்கிறது பேர் போட்டு அழகாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த பார்க்கில் வெறும் crocodile மட்டும் இல்லைங்க, எல்லா வகையான செடி, எந்தெந்த வகையான பறவைகள் இருக்குது அப்படிங்கிறத அழகாக நீட்டாக போர்டு போட்டு நம்மளுக்கு வச்சுருக்காங்க. இது என்னடா போர்டுன்னு தானே பார்க்குறீங்க. நம்மளுக்கு கண்ணுக்கு மட்டும் இல்லைங்க, மூளைக்கும் வேலை செய்கிற மாதிரி இந்த இடத்துல எத்தனை வகையான இன்செக்ட் இருக்குது அப்படிங்கிற பிரெயின் கேமு கூட இருக்குதுங்க. கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. இந்த crocodile பார்க்கில் crocodile மட்டும் இல்லைங்க, அலிகேட்டர் கூட இருக்குது. இங்கே பாருங்கள் எத்தனை விதமான crocodiles இருக்குது அப்படின்னு. என் பையன் அவ்வளோ அழகாக ரசித்து பார்த்துட்ருக்கான். ஏன் அப்படின்னா, அவனுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்திருக்கிற முதல் crocodile விசிட் இது தான். அதனால் அவனுக்கு சந்தோஷம் தாங்கலை. இதில் crocodiles பார்க்குறக்கு நம்மளுக்கு பயங்கரமாகவும் இருக்குது. ஒரு சிலதெல்லாம் பார்த்தா வியப்பாக அழகாகவும் இருக்குது. crocodiles ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. இங்கே பாருங்க, இந்த crocodile பார்க்கில் ஆந்தை அண்ணாவும் இருக்கிறாரு. ஐயோ, இவன் இடத்துல நம்ம மாட்டிட்டுமே அப்படிங்கிற மாதிரி பம்மிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் தண்ணி கூட நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வைக்கிறாங்கங்க. நல்லா இருக்குது பார்க்குறக்கே. சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க நீட்டாக. இந்த மிருகம் தாங்க இருக்கிறதுலையே மிக கொடூரமான மிருகம்னு சொல்கிறாங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கில் போய் நேராக பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது தாங்க ஜாஸ் அப்படிங்கிற crocodileங்க. இந்த crocodile இந்தியாவிலேயே முதல்ல பார்க்கில் மெயின்டைன் பண்ண மிகப்பெரிய முதலைன்னு சொல்கிறாங்க. இப்போ இது இறந்துருச்சு. அதனால தான் இதனோட தோலை பதப்படுத்தி நம்மளுக்கு வச்சுருக்காங்க. இதை கண்ணாடி கூண்டில் வச்சு நம்மளுக்காக காமிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பார்க்கில் நம்மளுக்கு மரத்திலிருந்து எல்லாமே நீட்டாக மெயின்டைன் பண்ணி வைக்கிறாங்க. இதில் பறவைகள் கூட விதவிதமான பறவைகள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஆமையை என் பையன் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ஐயோ அப்பா, எவ்வளோ பெரிய ஆமை இல்லை. சரி, ஆமைங்கிறேன் முதல்ல இல்லை, இது பயத்துல வாய் வளருது. நீங்க பாருங்க, அது வாய் எப்படி திறந்து வச்சுக்கிட்டு மூச்சு விடுது அப்படின்னு. அங்க பாருங்க, அந்த வாய் எப்படி வச்சு அகலமா வச்சிருக்கான். ஐயோ, இவன் வேற நிம்மதியா மூச்சிட கூட முடியலை இந்த மனுஷங்கனால அப்படின்னு. அதை நம்மளை பார்த்துட்டு, போடா நான் தண்ணிக்குள்ளேயே போறேன் அப்படின்னு இறங்கிருச்சு. ஓகே, ஐயா தண்ணியில ரெஸ்ட் எடுக்க போயிட்டாரு நம்மளை எல்லாம் பார்க்காம. இது என்னன்னு தெரியுதுங்களாங்க? இதுதான் நம்ம நத்தை. நத்தை பார்த்தீங்களா, எத்தனோண்டு இருக்கு அப்படின்ட்டு. இவரு நம்ம வெயில்லைனாலும் பரவாயில்லடா, நான் அழகா நீச்சல் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீச்சல் அடிச்சுட்டு ஜாலியாக வாலாட்டிட்டு போயிட்டுருக்காரு. இவங்கள பாருங்க, வெயிலாது மழையாது நான் நிம்மதியாக தூங்குறேங்கிற மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. இது தாங்க, இது பார்த்தா உங்களுக்கு தெரியும், இது crocodile இல்லைங்க. இது crocodileயே ஒரு டைப் ஆஃப் நேம் என்ன சொல்லுவாங்கன்னா, கேரியல் crocodileன்னு சொல்லுவாங்க. இதனோட மூக்குக்கு மேலே பார்த்தீங்களா, நல்லா பால் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி டைப் மேல் crocodileன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி நல்லா கூர்மையாக இருக்கும். ஆனால் மூக்கு மேலே இதுமாதிரி பால் இருக்காது. அது ஃபீமேல்னு சொல்கிறாங்க. இதுமாதிரி crocodileலே நிறைய டைப் இருக்குல்லங்க. இங்கே பார்த்தீங்களா, நம்ம ஆமையண்ணா. ஆமையண்ணாவை தண்ணியில் நீந்தி பார்த்துருக்கீங்களா யாராவது? எவ்வளோ அழகாக தண்ணியில் இருக்கிறார் இல்லைங்க. பாரு, நானே தூங்கிட்டு இருக்கிற சிவனை நீ என்னை ஏன்டா எழுப்பிடுற அப்படிங்கிற மாதிரி ஆமையண்ணா அவரும் கம்முன்னு இல்லாமல் இவரையும் பிடிச்சி எழுப்பிவிட்டாருங்க. நம்மளுக்கு
என்னடா என்னை பார்க்க வந்திருக்கிறீங்களா? இரு என்ன இப்ப உங்களுக்கு நீந்தி தானே காமிக்கணும் அப்படின்னு அழகா நம்மளுக்கு நீந்தி காமிச்சிட்டு இருக்கிறாரு பாருங்க. எவ்வளோ அழகா தண்ணீல நீந்துறாரு இல்லங்க. அப்பா! செமையா இருக்குங்க பார்க்கவே. நான் மட்டும் நீந்தி காமிச்சுட்டு இருக்கணுமாடா இவனுங்களுக்கு? நீயும் வந்து நீந்தி காமிடா. நான் மட்டும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். நீ எதுவுமே பண்ண மாட்டாம இருக்கிற. சாப்பிடுற சாப்பாட்டுக்கு நீயும் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணுடா அப்படின்னு அவனையும் புடிச்சு எழுப்பிட்டுட்டாங்க. இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்குதுல்ல. அவரையும் போட்டு எழுப்பி விட்டுட்டான். ஆ இங்க வா! இப்ப நம்மளும் போலாம் வா! அப்படின்ட்டு கூட ஜோடி வேற சேர்த்துக்கிட்டு வர்றாரு அவரு. சும்மா சூப்பரா நீந்திட்டு இருக்கிறாங்கல்லங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது. நிஜமா சொல்றேன் குழந்தைகளுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். பார்க்கவே ரம்மியமா இருக்கு நம்மளுக்கே. கண்டிப்பா இது பிளேஸ்க்கு வந்து நீங்க குழந்தைகள கூட்டிட்டு வந்தீங்கன்னா, அவங்க ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணுவாங்க. இதுலயே பாருங்க, ஒரு முதல பாருங்க. எவ்ளோ பெரிய முதல. அது பாருங்க தண்ணீல படுத்திருக்குது. அப்பா! பார்க்கவே புல்லரிக்குது. இது வந்து ஜியான் டார்டாய்ஸ்ன்னு சொல்றாங்க. நீங்க தண்ணீல நீந்தின முதலைய தானே பார்த்தீங்க. இங்க பாருங்க ஐயாவ எவ்ளோ பெருசா இருக்குது பாருங்க ஓடு. இது வந்து 150 வருஷம் உயிர் வாழ்ந்திருக்குதுங்களாமாங்க. அப்பா! ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல இது மாரியெல்லாம் பார்க்கறக்கு. இங்க கட்டி விரியன் இந்த மாரி பாம்பு இதெல்லாம் கூட இருக்குங்க. அங்க பாருங்க எவ்ளோ அழகா பாம்பு வந்து இருக்குன்னு பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி அப்பா பயமா இருக்குது. அங்க பாருங்க மலைப்பாம்பு, என்னென்ன விதமான பாம்பு இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து நம்மளுக்கு போர்டு போட்டு அழகா போட்டிருக்காங்க. நம்ம அத படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுல நம்மளுக்கு ஷாப்லாம் கூட இருக்குங்க. crocodile ஷாப்ன்னு நம்ம குழந்தைகளுக்கு தேவையானது வாங்கிக்கலாம். கண்டிப்பா நீங்க வந்து இந்த பார்க் விசிட் பண்ணிட்டு எனக்கு கீழ இதே மாதிரியான வீடியோல நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாய்.